இதனிடையே தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, அதாவது நீங்க சொன்னீங்க 18 பணிமனைகள் இருக்கு, அந்த பணிமனைகளுக்கு பேருந்துகளை பயணிகளை வழியிலே பாதியில நிறுத்தி வச்சு பணிமனைகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்குதா, இல்ல காவல்துறையினுடைய பாதுகாப்போடு இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது மதுரையை பொறுத்தளவு பார்த்தீர்களானால் மாற்று ஏற்பாடு என்று பார்த்தோமானால் இப்போது நீங்கள் நேரடியாக பார்க்கிறீர்கள் பிரைவேட் பஸ்ஸுகள், அதாவது தனியார் பேருந்துகள் இந்த நாம் இருக்கும் பகுதி பெரியார் பேருந்து நிலைய பகுதி, இந்த பகுதியிலிருந்து எப்போதுமே தனியார் பேருந்துகள் இயங்காது. தனியார் பேருந்துகள் இயங்கும் பகுதி என்றால் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் தனியார் பேருந்துகள் இயங்கும். இப்போது பஸ் போக்குவரத்து, அதாவது அரசு பஸ் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதினால் பொதுமக்களுக்காக தனியார் பேருந்துகள் ஆங்காங்கு ஓட துவங்கி இருக்கிறது. தனியார் பேருந்துகள் ஆங்காங்கு இயக்குகிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டீர்களால், தனியார் பேருந்துகள் அவர்கள் நிர்ணயித்து தான் விலை, அவர்கள் நிர்ணயித்த விலைக்கு பஸ் போக்குவரத்தை இயக்குவார்கள். அதே போல மினி பேருந்துகள் இயங்குகிறது, ஷேர் ஆட்டோகள் இயங்குகிறது. இவற்றின் மூலம் தான் செல்ல முடியும். ஷேர் ஆட்டோக்களில் சென்றோமானால் ஒரு 10 கிலோமீட்டர் செல்ல முடியும். குறிப்பாக எடுத்துக்கொண்டோமானால் இங்கிருந்து மதுரையிலிருந்து வாடிப்பட்டி செல்ல வேண்டுமானால், மேலூர் செல்ல வேண்டுமானால் 30 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அந்த 30 கிலோமீட்டர் செல்வதற்கு செல்ல முடியாது. இப்படிப்பட்ட தனியார் பேருந்துகளில் சென்றோமானால் அவற்றின் விலை கூடுதலாக இருக்கும். அதனால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாவார்கள். இந்த பேருந்து நிறுத்தத்தினால் பயணிகள் பெரிதும் உள்ளாகி இருக்கிறார்கள். பயணிகளிடமே கேட்போம். நாம் இப்பொழுது நீங்க எங்க இருந்து வர்றீங்க, எங்க போறதுக்காக? வாடிப்பட்டி போறதுக்காண்டி நிக்கிறேன் சார். 2-3 மணில இருந்து நிக்கிறேன், எந்த பஸ்ஸும் வரல. அதனால போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியல. இதனால ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க நாளைக்கு சொல்லி அறிவிச்சதை இன்னைக்கு செஞ்சது மாபெரும் தப்பு. இதை நான் நன்மையை கண்டிக்கிறேன். அதாவது அரசு இன்று போக்குவரத்துகளை நிறுத்திய தவறு என்று போக்குவரத்து தொழில், அதாவது பஸ் பயணிகள் கூறி வருகிறார்கள். மேலும் பஸ் பயணிகள் நம்முடன் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்போம். நீங்க எங்க போறதுக்காக? திருப்பூர் போகிறேன் நிற்கிறேன். திருப்பூர் போகிறதுக்காக நிற்கிறேன். வண்டி 1.5 மணி ஆச்சு, ஒரு வண்டி கூட வரல. அப்படியே அங்கே வந்து ஏதாவது ப்ரைவேட் வண்டி வந்தால் ப்ரைவேட் வண்டி வரல. இப்போ லோக்கல் தான் ப்ரைவேட் வண்டி விட்டுருக்காங்க. சாதாரண எங்கே போகிறாலும் லோக்கல் தான் ப்ரைவேட் போகணுங்க. இந்த ப்ரைவேட் வந்து மாட்டுத்தாவணி தான் போகுது, மற்ற இடத்துக்கு போகலை. இப்போ போகிற மடப்புறத்து வரைக்கும் திருப்பணம் வரைக்கும் எப்படி போகுதுன்னு தெரியல. அதாவது எப்படி தெரியல, நீங்கள் பார்க்கணும். மேலும் பஸ் பயணிகள் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்போம். நீங்கள் அதாவது அரசு பேருந்தில் செல்வதற்காக வந்துள்ளீர்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க, எங்கே? இந்த இப்போ நம்ம நேரம் பார்க்குறோம். அதாவது பிரைவேட் பஸ்கள், தனியார் பேருந்துகள் தான் இங்கே செல்கிறது. அரசு பேருந்துகள், இந்த பெரியார் பேருந்து நிலையத்தை பார்த்தோமானால் கிட்டத்தட்ட ஒரு 300-400 அரசு பேருந்துகள் இந்த இடத்தில் நிற்க வேண்டிய இடத்தில் இப்பொழுது பஸ் போக்குவரத்தே இல்லை. பஸ் போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்போ வேலை நிறுத்தம் கூறியதினால் பஸ்கள் அனைத்தும் அவர்கள் டெப்போக்களில் கொண்டு சென்று வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் பேருந்துகள் தான் இயக்கப்படுகின்றன. தனியார் பேருந்துகளுமே அளவுக்கு அதிகமான போக்குவரத்து, அதாவது 30 கிலோமீட்டர் செல்ல வேண்டுமானால் அவர்கள் அவ்வளவு தூரம் பஸ்ஸுக்கான கட்டணம் கொடுத்து செல்ல இயலாது என்று கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மதுரையை பொறுத்தளவு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே கருதப்படுகிறது. மேடம் மாரிச்சாமி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. மதுரையில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. குறிப்பாக தனியார் பேருந்துகள் மூலம் பயணிகள் அவர்கள் ஊர்களுக்கு திரும்பி செல்வதாக எமது செய்தியாளர் சொன்ன தகவலை கேட்டோம். இதனிடையே தொழிற்சங்கங்கள் அறிவிப்பை தொடர்ந்து திருச்சியில் இன்று பிற்பகல் முதல் 70% மேலான பேருந்துகள் ஓடவில்லை. இது குறித்து செய்தியாளர் இஸ்லாம் தரும் கூடுதல் தகவலை கேட்கலாம். இஸ்லாம், சொல்லுங்க, 70% பேருந்துகள் உங்களுடைய பகுதியில் இயக்கப்படலன்னு சொல்றாங்க. தற்பொழுது பயணிகள் என்ன சொல்றாங்க? தற்பொழுது மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? திருச்சி மாவட்டத்தில், அதாவது திருச்சி மண்டலத்தில் திருச்சியை சுற்றியுள்ள அரியலூர், கரூர் இந்த மண்டலங்களை சேர்ந்து மொத்தம் 1300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு இருக்கு. இதில் 9000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பேருந்துகளை பணியாளர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த திருச்சி மண்டலத்தில் பொறுத்தவரையும் 17 பணிமனைகள் இருக்கு. நாம் இப்போ கண்டோன்மெண்ட் பணிமனையில் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் 70%க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்படாமல் தான் இருக்குது. திருச்சி மாவட்டம் முழுவதுமே 70%க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்படாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு. நாளை முதல் வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மதியமே திருச்சி மாவட்டத்தில் வேலை நிறுத்தத்தை தொடங்கிட்டாங்க. அது குறித்து தொழிற்சங்க நிர்வாகிகளும் நாம் கேட்போம். சார், சொல்லுங்கள், நாளைக்கு தான் நீங்கள் போராட்டத்தை தொடரணும், நாளை முதல் போராட்டம், காலவரையற்ற போராட்டம்னு அறிவிச்சிருந்தீங்க. இந்நிலையில் இன்று மதியமே திருச்சியில் தொடங்குறதுக்கான காரணம் என்ன? போக்குவரத்து தொழிலாளருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம், கடந்த 8 மாதமாக இந்த அரசு பேச வேண்டிய நிகழ்ச்சியை, பேச வேண்டிய தொழிலாளர் கொடுக்க வேண்டிய பணத்தை தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படாமல் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது யதார்த்த உண்மை. இந்த கோபத்தினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் தொழிலாளர்கள் நாளை நிறுத்தப்பட வேண்டிய பேருந்துகள் எல்லாம் இன்றைக்கு மதியம் சென்றால் நாளை மதியம் தான் இறங்க முடியும். எனவே நாளை மதியம் செல்லாமல் இருப்பதற்காக இன்றைய நிறுத்தப்பட்டார்கள்.
பொதுமக்களுக்கு இன்னைக்கு வருத்தப்படமான விஷயம் என்னன்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தொழிலாளர்கள் எங்களுக்கும் புரிகிறது. ஆனால் அரசு இது முக்கியத்துவம் கொடுத்து குறைந்தபட்சமாக ஓய்வு பெற்றவர்களுக்கான பணப்பலனை கொடுத்திருந்தால் கூட நாங்கள் இந்த போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இன்றைக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு 3500 கோடி, குறைந்தபட்சம் 3500 கோடி கொடுக்க வேண்டியிருக்கு. சர்வீஸ்களுக்கு 5000 கோடி ரூபாய், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 7000 கோடியை இந்த அரசு கொடுக்கப்படாமல் சமீபத்தில் கூட அமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொன்னா 1250 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு எந்த விதமான உத்தரவும் இல்லை. ஏற்கனவே ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், வேலைநிறுத்த நோட்டீஸ் 8 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறோம். அரசாங்கம் அது குறித்து அப்பெல்லாம் பேசியிருந்தாங்கன்னு சொன்னாக்க இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பொதுமக்களுக்கு இன்னலுக்கு ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு பொதுமக்களை பாதிக்கப்பட வேண்டிய நோக்கமும் அல்ல. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணத்தை, எங்களுக்கு சம்பளத்தில் கொடுத்த பணத்தை கொடுக்காத விளைவாகத்தான் இன்று நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் பல தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த பேரவை செயலாளர் சின்னசாமி அவர்கள் சொல்கிறார்கள் எங்களோட 98% இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிறது பூரா அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் நிற்கிறாங்க. எனவே ஒட்டுமொத்த தொழிலாளருடைய கோபம் வெளிப்பாடு தான் இன்றைக்கு மதியமே நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது தவிர இது பொதுமக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட வேண்டிய அவசியம் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது முழுக்க அரசு தொழிற்சங்கங்களை, தொழிலாளர்களை திட்டமிட்டு திணிக்கப்பட்டிருக்கிற வேலை நிறுத்தம்.